ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை தி மெஜிஷியன் ரஷீத் கான் தாங்க. ஏன்பா இவரை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மேஜிக்கல் ஸ்பெல்ஸும் அது மட்டும் இல்லாம அவரோட ஹார்ட் ஒர்க்கும். ஆனா இதோட எல்லாத்தையும் தூக்கி வச்சு பேசுறது அவர் வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் தாங்க. என்னதான் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் ஆடணும்னு கனவு இருந்திருந்தாலும் அப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு டீமே கிடையாதுங்க. என்னடான்றது எல்லாம் விதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம்னு ஒண்ணு உருவாகுதுங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் அண்டர்-19 டீம்ல செலக்ட் ஆயிருந்தாலும் தண்ணி தூக்க விடுறாங்க. கிடைக்காத பத்தி வீட்டுக்கு போன போட்டு புலம்புறப்போ எல்லாரும் கிளம்பி வர சொல்லியிருந்தாலும் அவங்க அம்மா கிரிக்கெட்டை விட போறதா இருந்தா வீட்டு பக்கமே வந்துடாதான்னு சொல்றதுனால இனி பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாருங்க. என்னதான் நேஷனல் சான்ஸ் கிடைக்காம இருந்தாலும் அப்படியே இந்தியா சைடு வராருங்க. ஐபிஎல்ல எப்ப SRH எடுத்தாங்களோ அப்பதாங்க ரஷீத் கானோட ரைஸே. முத்தையா முரளிதரன் பவுலிங் மென்டரா இருந்தனால ரஷீத் கானை பயங்கரமா வளர்த்து விடுறாருங்க. ரஷீத் கான் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டீம்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு ஆடிட்டு வராருங்க. ஆனா இவரோட வயசு என்னவோ வெறும் 24 தான். ஆனா ரெக்கார்ட்ஸ் பயங்கரங்க.